எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே எல்லாரும் டிவிடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கலை. பொதுவாக அந்த டிவிடி இருக்கிற நிகழ்ச்சி மட்டும் தான் நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே இருக்கிற கல்பனா மேடமும் பண்டரிபாய் மேடம் தான் ஃபோன் பண்ணி அந்த டிவிடியில் இல்லாத பல விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியணும், இன்னும் அட்வான்ஸில் நிறைய கேள்வி பதிலாக இருக்குது, நிறைய விஷயம் தெரியணும், அதுக்காக வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அதனால் நான் பேசுகிற விஷயம் ஏற்கனவே டிவிடியில் இல்லாத விஷயமா இருக்கும். அதனால் ஒருவேளை இங்கே யாராவது ஏற்கனவே இந்த டிவிடியை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு தெரியல. பொதுவாக அந்த டிவிடியில் முழுசாக பார்த்து எல்லாம் புரிஞ்சிடும். இருந்தாலும் அந்த டிவிடியை பார்த்தவங்க எனக்கு நிறைய ஃபோன் பண்ணுறாங்க, நிறைய சந்தேகம் கேட்குறாங்க. நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா, இத்தனை நாளாக யாரெல்லாம் என்னமெல்லாம் சந்தேகம் கேட்க அந்த சந்தேகத்தில் நோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு 100 சந்தேகம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தேகம் இருக்கும். இன்றைக்கி ஒரு சந்தேகம் வரும், நாளைக்கு ஒரு சந்தேகம் வரும். நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது இது வரைக்கும் வந்த ஃபோனில் எவ்வளோ சந்தேகம் வந்துச்சோ நோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த சந்தேகத்தை, இந்த கேள்வியை நானே கேட்டு நானே பதில் சொல்லிடுறேன். அதை முடிச்சிடுறேன். அதை முடிச்சதுக்கப்புறம் யாரெல்லாம் என்னமெல்லாம் கேள்வி கேட்க முடியுமோ நீங்கள் கேளுங்க. காலையில் எந்திரிச்சோன்னே 2 லிட்டர் தண்ணி குடித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. காலையில் எந்திரிச்சோன்னே 2 லிட்டர் தண்ணி குடிக்கலாம், குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த தண்ணி உள்ளே போய் வாயிலிருந்து மலக்குடல் வரைக்கும் இருக்கிற அந்த வலியை க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, ஒரு நாளைக்கு காலையில் 2 லிட்டர் தண்ணி குடித்தா ரொம்ப நல்லதுங்கிற வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோம், தண்ணி குடிச்சுக்கிறோம். குடிச்சிட்டு அரை மணி நேரத்தில் டீ சாப்பிட்றோம். அது தப்பு. 2 லிட்டர் தண்ணி வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அது ஒரு வேலையை செய்ய சொல்லிட்டு டீயை குடித்தா இது என்ன ஆகும், 1 டம்ளர் டீ 2 லிட்டர் டீயாக மாறிடும். அப்புறம் டீயை குடிச்சிருவோம், அரை மணி நேரம் கழிச்சு குளிக்க போயிடுவோம்,
குளிச்சு முடிச்சுனது டிஃபன் சாப்பிட்றோம். இது செய்யக்கூடாது. எப்போ 2 லிட்டர் காலையில் தண்ணி குடிக்கிறீங்களோ அது வந்து கிளீனிங் பர்பஸ். உணவு குழாய, வயிற்ற, சிறுகுடல் பெருகுடலை கிளீன் பண்ணுறதுக்காக குடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அது மொத்தமாக மூத்திரமாக வெளியே போகிற வரைக்கும் வயிற்றுக்குள்ளே எதுவுமே கொடுக்கக்கூடாது. அப்போ காலையில் 2 லிட்டர் தண்ணி குடிச்சுன்னு என்ன தெரியுங்களா, காலை டிஃபன் சாப்பிடக்கூடாது, பசிக்காது. உடனே டிஃபன் சாப்பிடக்கூடாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், 2 லிட்டர் தண்ணி குடித்தா அன்னைக்கு காலையில் எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பிடணும். ஒருவேளை உங்களுக்கு 10 மணிக்கு பசிக்கலாம், எனக்கு தெரியாது, உங்கள் உடம்பு பொறுத்து இருக்குது. ஒருத்தருக்கு 12 மணிக்கு பசிக்கும், ஒருத்தருக்கு சாயந்தரம் 3 மணிக்கு பசிக்கும். அவங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் வச்சுக்கிட்டு தண்ணி குடிச்சா குடிக்கலாம், இல்லைன்னா குடிக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் டெய்லி எல்லாம் 2 லிட்டர் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கிட்னி கெட்டு போயிடும். ஒவ்வொரு சொட்டு தண்ணிக்கும் கிட்னி வேலை செய்யணும். எப்போ நிறைய தண்ணி குடிக்கிறீங்களோ கிட்னி ஃபெயிலியர் ஆகும் தேவையில்லாமல். அதனால் இதை ஒரு மருத்துவமாக மாதத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை, அது ஒரு மருத்துவமாக ஒரு சிகிச்சையாக நினச்சி பண்ணுங்கள். இதை ஒரு பழக்கமாக நினச்சி பண்ணாதீங்க. அப்படி தண்ணி குடிக்கிறதா இருந்தால் பசி எடுத்தால் தான் டிஃபன் சாப்பிடணும், இல்லையா நேரம் லஞ்சுக்கு போயிடணும். இந்த சிகிச்சையை நாம் நடைமுறைப்படுத்தினோம்னா மருந்து மாத்திரை நிறுத்தலாமா நிறுத்தக்கூடாதா, எப்போ நிறுத்தணும், இப்படி நிறைய கேள்வியெல்லாம் வரும். உண்மையிலேயே பார்த்தா மருந்து மாத்திரைங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத ஒன்று. டெம்பரவரி. ஆக்சிடென்ட் ஆகும்போது, கோமாவில் இருக்கும் பொழுது நம்மளை காப்பாற்றிக்க முடியாமல் இருக்கும் பொழுது மட்டும்தான் மருந்து மாத்திரை சாப்பிடணும். எமர்ஜென்சியில் மட்டும்தான் மருந்து மாத்திரை சாப்பிடணும். அதனால் தைரியமாக எந்த நோயாக இருந்தாலும் மருந்து மாத்திரை நிறுத்தலாம், ஒன்றும் ஆகாது. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், மருந்து மாத்திரைங்கிறது என்ன, நம்ம ரத்தத்தில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான் மருந்து மாத்திரை. எப்போ நாம் சொல்கிற மாதிரி எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ சுத்தமான ரத்தம் ஊறிடும் இல்லைங்களா, அப்புறத்துக்கு மருந்து மாத்திரை. அதனால தைரியமாக நிறுத்தலாம். ஒருவேளை புரியாதவங்க, தைரியம் இல்லாதவங்க, சந்தேகப்படுறவங்க மட்டும் அதே மருந்து மாத்திரையை டோஸ் கம்மி பண்ணாமல் 1 மாதம் சாப்பிடுங்க. நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. 30 நாள் பாருங்கள், முதல்ல உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்த 30 நாளில் ஆமாம் இந்த 30 நாளில் என் உடம்பு இவ்வளோ நல்லா இருக்குன்னு உங்கள் உடம்பு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா அடுத்த மாதம் பாதி மாத்திரை கட் பண்ணுங்க, அதுக்கு அடுத்த மாதம் கால்வாசி பண்ணுங்க, அப்புறம் மொத்தமாக நிறுத்திக்கங்க. நான் சொல்கிறது புரியாதவங்களுக்கு என்னைக்கு அது புரியுதோ உணர்றீங்களோ அன்றைக்கி நீங்களே நிறுத்திக்கங்க. நான் சொல்கிறேங்கிறக்காக யாரும் மருந்து மாத்திரை நிறுத்த வேண்டாம். உங்கள் உடம்புல அந்த தெம்பு கிடைக்குது நம்பிக்கை இருந்தால் மட்டும் நிறுத்திக்கங்க. கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறவங்க, கேன்சர், எய்ட்ஸுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க மட்டும் உடனே நிறுத்தாதீங்க. 3 மாதம் கழிச்சு நிறுத்திக்கங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கழிவு நிறுத்திக்கங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் தைரியமாக நிறுத்தலாம், ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை செஞ்சு வச்சவங்க வேற ஒருத்தர் உறுப்பு கொண்டு வந்து உடம்புல வச்சுருந்தீங்கன்னா டாக்டர் சொல்கிற வரைக்கும் மருந்து மாத்திரை சாப்பிடணும், நிறுத்தக்கூடாது. நாம் சாப்பிட்ட சாப்பாட்டு மூலமாக கிடைக்கிற ஒரு செல்லு தான் நம்ம உடம்பு செல்லுன்னு நினைக்கும். வேற உறுப்போட செல் எடுத்து வச்சிங்கன்னா நம்ம உடம்பு அதை நோய்க்கிரிமாக தான் நினைக்கும், அதை கொலை பண்ணுறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிடும். அதனால் அந்த வேற ஒரு உறுப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த உறுப்புல இருக்க செல்கள் செத்து நம்ம உடம்பால் உருவாக்கப்பட்ட உறுப்பாக மாறணும். அதுக்கு குறைஞ்சது 1 வருஷமாவது ஆகும். அதனால் அது மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அது நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் உங்கள் மருத்துவர் எத்தனை வருஷம் மாத்திரை சாப்பிட சொல்கிறாரோ இப்போதைக்கு சாப்பிடுங்க, அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். இந்த சிகிச்சையை இந்த உலகத்தில் வேற யாரெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்படி ஒரு தனிப்பட்ட சிகிச்சைக்கு பேரோ ஒரு புக்கோ டிவிடியோ ஒரு குருநாதரோ கிடையாதுங்க. இது ஒரு தொகுப்பு, அவ்வளோதான். ஜப்பானில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாலும் இந்த இடத்துக்கு தான் போக முடியும். எந்த நாட்டில் எந்த ஊரில் யார் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாலும் கடைசியாக இந்த இடத்துக்கு தான் வரணும். அதனால் எல்லா தெருவுலையும், எல்லா ஊர்லேயும், எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. நான் ஒருத்த மட்டும்லாம் கிடையாது.
எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனை தெரியுங்களா? இந்த மாதிரி பல விஷயத்தை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கு பல பல வருஷம் செலவு பண்ணியிருப்பாங்க, பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க, நிறைய செலவு பண்ணி கஷ்டப்பட்டு கிடைச்ச விஷயத்த வெளியே சொல்லாம இருக்காங்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு தெருவில் இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கிச்சு அப்படிங்கிறதுக்காக யாருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. யார் நிறைய சொல்லி தராங்களோ அவங்களால தான் உங்களுக்கு பிரயோஜனம். பல பேர் சொல்லுவாங்க, இவரு பெரியவரு நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு, உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி எல்லா தெருவிலும் இருக்கிறாங்க, எல்லா வீட்லயும் இருக்கிறாங்க, எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க. ஒன்று சொல்லிக் கொடுக்கறது இல்லை, ரெண்டு சொல்லிக் கொடுக்கறதா இருந்தா பல லட்ச ரூபா வாங்கிட்டு பெரிய பெரிய விஐபிக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால இது ஒன்றும் ஒரு தனிப்பட்ட மருத்துவம்லாம் கிடையாது, நமக்கு புரிஞ்ச விஷயம் தான். பாருங்க, நான் சொன்ன எந்த விஷயமே பெருசா ஒன்றும் டெக்னிக்கலா ஒன்றும் இருக்காது, ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். உண்மை எப்பவுமே ரொம்ப சுலபம். நாம இவ்வளவு சுலபமா இருக்குது, கேன்சர் எய்ட்ஸுக்கு இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான். நாம கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம், நோய்கள்லாம் ரொம்ப பெருசு, நம்ம குணப்படுத்தவே முடியாது, கற்பனை பண்ணி வச்சிருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி யாரெல்லாம் நல்ல மருத்துவத்தை கொடுக்க வராங்களோ இவங்களெல்லாம் என்ன தெரியுங்களா பண்றாங்க? ரவுண்டு கட்டி பிளான் பண்றாங்க, அவனோட வீக்னஸ் பாயிண்ட் பாக்குறாங்க. ஏதோ ஒரு வழியில சர்டிஃபிகேட் இருக்கா, இவன் வந்து போலி டாக்டரு, இவன் சர்டிஃபிகேட் இல்லை, இவன் கிளினிக் போய் பார்க்கும்பொழுது ஒரு ரேப்பர் இருந்துச்சு, அதனால வந்து வேற மருந்து பயன்படுத்துறான், இப்படியெல்லாம் சொல்லி போலி டாக்டர்னு அரெஸ்ட் பண்றது, இல்லை செக்ஸ் சாமியா சொல்லி முத்திர குத்துறது, ஏதோ ஒன்று பண்றது. ஆக மொத்தம் எதையாவது பண்ணி அவங்களையெல்லாம் இதை நடத்த விடாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாய் பிஸ்னஸ். பாருங்க, நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எத்தனை கோடி ரூபாய்க்கு வியாபார நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி இதுக்கு முன்னால வந்து அத்தனை பேர்த்தையும் முடிச்சுட்டாங்க. இப்ப யாராவது எந்திரிச்சா முடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பயந்தே யாரும் வரதில்லை. ஆனா எல்லாத்துக்கும் தெரியும், எத்தனையோ பேத்துக்கு தெரியும், எத்தனையோ பேத்துக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும், வெளியே சொல்லாம இருக்கிறாங்க. அதனால இது ஒன்றும் புதுமையான மருத்துவம் எல்லாம் கிடையாது, ஏற்கனவே இருக்கிற மருத்துவம் தான். இது பெரிய அதிசயமும் கிடையாது. ஐபிஎஸ் அப்படின்னா என்ன, இதை குணப்படுத்த முடியுமான்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஐபிஎஸ்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம். பவுல்னா வாயிலிருந்து ஆசன வாய் இருக்கு இல்லைங்களா, லெட்டின் போற இடம், அது வரைக்கும் இருக்கிற அந்த குழாய்க்கு பேர் தான் பவுல். சிண்ட்ரம்னா தொகுப்புன்னு அர்த்தம். இங்கிருந்து அது வரைக்கும் ஜீரணத்துக்கான எந்த வேலையும் நடக்கல அப்படின்னா அதுக்கு பேர் ஐபிஎஸ். தமிழ்ல சிம்பிளா சொல்லணும்னா அஜீரண கோளாறு. ஆனா அஜீரண கோளாறுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க நோய் குணப்படுத்திக்குவீங்க. இதுக்காக ஐபிஎஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. பொள்ளாச்சியில மீட்டிங் நடக்கும்போது ஒருத்தர் வந்தார். அது இருக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாலேங்க. எனக்கு ஐபிஎஸ்னா இப்போ என்னன்னு தெரியாது. மீட்டிங் எல்லாம் முடிச்ச உடனே, சார் ஐபிஎஸ்ஐ குணப்படுத்த முடியுமான்னு கேட்டார். நான் இருந்துட்டு ஐபிஎஸ்னா என்னங்க எனக்கு தெரியலைங்க என்ன. திரும்பி போறாரு, சார் இங்க வாங்க, எதுக்கு திரும்பி போறீங்க, கேள்வி கேட்டீங்க என்ன, உங்களுக்கு தான் நோயோட பேரு, அதுக்கு அர்த்தமே தெரியலையே, உங்களால் எப்படி குணப்படுத்த முடியும்னாரு. சார் அதுக்கு எனக்கு அர்த்தம் புரியல, ஆனால் குணப்படுத்த முடியும், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு நான் குருநாதர் ஃபோன் பண்ணேன். அவரு அஜீரண கோளாறுன்னு சொன்னார். நான் குணப்படுத்த முடியும்னு. புரிஞ்சுங்களா? ஒரு நோய்க்கு என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாத ஒரு பேரை வைக்கிறாங்க. கழுத்து வலின்னா புரியுதுல்ல, சர்விக்கல் ஸ்பைண்டியோட்டிஸ் புரியுதுங்களா? குழப்பமா இருக்கும், ஐயோ பெரிய நோய் வந்துருச்சேன்னு. கொழுப்பு ஒழுங்கா ஜீரணமாகலன்னு சொன்னா புரியும் இல்லைங்களா? அதுக்கு எல்டிஎல் பேர் வச்சிருப்பாங்க, லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன். புரிஞ்சுங்களா? அப்போ பேரை குழப்பி வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. பல பேர் என்கிட்ட வந்துட்டு ஒரு நோயோட பேர் சொல்லுவாங்க, எனக்கு இப்பவும் தெரியாது, அந்த நோய் என்னங்கன்னு திருப்பி கேட்பேன். இது கூட தெரியலையா, நீங்க இவ்வளவு வாய்களையே பேசுறீங்களா? நீங்க புதுசு புதுசா பேர் வச்சுக்குவீங்க, இவ்வளவுதான். நோய் அந்த மாதிரி நோயெல்லாம் கிடையாது. புரிஞ்சுங்களா? டென்லுக்கர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போயிட்டு நான் போய் கேட்கிறேன், ஐயா மட்டை பந்து விளையாட தெரியுமா? அவர் என்ன சொல்லுவாரு? ஐ டோன்ட் நோ அப்படி மாதிரிங்களா. அவருக்கு மட்டை பந்துன்னு தெரியாதுல்ல, அதுக்காக கிரிக்கெட் விளையாட தெரியாது அர்த்தமா இருக்கு. மட்டை பந்துங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பேரு, ஆனா கிரிக்கெட் விளையாட வர இல்லையா? புரிஞ்சுங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. புதுசா ஒரு நோய்க்கு பேரை வச்சு வச்சு திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க.
அந்த காலத்தில் திருவள்ளுவரோட மருந்துங்கிற அதிகாரத்தில் எடுத்து பாருங்க, எங்கேயுமே சக்கரை நார்மலை பற்றி எழுதியிருக்க மாட்டார், பிபி எவ்வளோ நார்மல் பற்றி எழுதியிருக்க மாட்டார், எந்த நோய் பற்றி எழுதியிருக்க மாட்டார். அப்போல்லாம் அதில் ஒன்றும் கிடையாது, இப்பவும் கிடையாது. நாமளாம் அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க, நோய்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒன்றும் டாக்டர் வேண்டாம், நோய்களை குணப்படுத்துறதுக்கு தான் வேணும். இப்படி பேர் வச்சு நம்மளை குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்பாது. உங்களோட குருநாதர் யாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு ஒரு குறிப்பிட்ட குருநாதர் கிடையாதுங்க. நான் ஏற்கனவே டிபியில் சொல்லியிருப்பேன், இருந்தால் இன்னொரு தடவை சொல்லியிருப்பேன். சின்ன வயசில் எனக்கு கையில எல்லாம் ஸ்கின் டிசீஸ். ஸ்கூலுக்கு போகும்போது ரோஸ் கலரில் ஒரு மருந்து, இது தடவாமல் ஸ்கூலுக்கு போக முடியாது, அந்தளவுக்கு கீழே புண்ணாக வரும். வெயிலுக்கு போனால் புண்ணு வந்துடும். தலைவலி, மலச்சிக்கல், அஜீரணம், அவ்வளோதாங்க. இவ்வளோதான், மொத்தமாக எனக்கு இவ்வளோதான் பிரச்சனை. தலைவலி வந்தால் தாங்கவே முடியாது, தற்கொலை பண்ணிக்கலாங்கிறத தவிர எனக்கு ஒன்றுமே தோணாது. எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லுவேன், உங்களுக்கு புரியாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுமையான தலைவலி வந்ததில்லை. அமிர்தம் வாங்கி தருவாங்க, ஏதாவது மாத்திரை வாங்கி தருவாங்க, அலாசியம் வாங்கி தருவாங்க. எனக்கு கட்டுப்படி ஆகாது, எனக்கு தலை வலிக்குது. ஸ்கூலில் படிக்கும்போது இருந்தே முத்தாரம், கல்கண்டு, இந்த புக்கு தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் வாங்கி அதில் இருக்கிற மருத்துவ சம்பந்தமான கிளிப்பிங்கெல்லாம் எடுத்து வீட்டில் ஒட்டி வைப்பேன். ஒட்டி வச்சு அது மாதிரி செய்வேன். தூக்கம் இல்லையா, இதை பண்ணுங்க தூக்கம் வரும்னு எழுதியிருப்பாங்க. நான் செய்வேன், தூக்கம் வராது, அடிச்சு வைப்பேன், தப்பா எழுதியிருக்கிறாங்க. அப்பவே புக்கெல்லாம் திருத்தி வைப்பேன். ஒரு வார்த்தை எழுதுனா தெளிவாக இருக்கணும். அப்படியே எழுதுறீங்க, தலைவலி குணமாக இதை பண்ணுங்கன்னு எழுதி வைக்கிறாங்க. தலைவலி குணமாகும், குணமாகும் வார்த்தை போடுறாங்கல்ல, அப்போ எனக்கு பண்ண குணமாகணும் இல்லை, ஏன் குணமாகல? அப்போ தப்பாக இருக்கு. மாற்றி வச்சேன். எப்படின்னா, ஒருவேளை சில தலைவலிகள் இது மூலமாக குணம் ஆகலாம், ஆகாமையும் போகலாம்னு அந்த புக்கில் மாற்றுவேன் நான். இப்படி ஆரம்பிச்சது. ஒரே டாக்டர் ஒரே ஊசி, எங்கள் ஊரில் அந்த ஒரு டாக்டர் தான், அவர்கிட்ட தான் போயிட்டு இருப்பேன். 4வது படிக்கும்போது அவர்கிட்ட இந்த சண்டை. யோசிச்சு பாரு, 4வது படிக்கும் எனக்கு என்ன தெரியும்? ஆனால் இதை பற்றி மட்டும் நான் ஒழுங்காக பேசுவேன், மற்றெல்லாம் ஒழுங்காக பேச மாட்டேன். ஏன்னா உடம்பு மேலே அவ்வளோ வெறி. எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் நல்லா இல்லை. அவர்கிட்ட போய் கேட்டேன், டாக்டர் எனக்கு ஏன் தலைவலி வருது, இதை மட்டும் சொல்லுங்க, நான் என்ன பண்ணால் தலைவலி குணமாகணும்? அவர் நீ எம்பிபிஎஸ் படித்தாதான் புரியும். நான் சொன்னேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியலன்னு சொன்னேன் அப்பவே. அப்புறம் 6வது படிக்கும்போது பக்கத்தில் ஒரு கண்ணாடி மாட்டியிருந்தான். ஏன்டா கண்ணாடி மாட்டிருக்கும் போது தலைவலின்னு அப்பாட்ட சொன்னேன். எங்கள் அப்பா கண்ணாடி மாட்டி விட்டார். உடனே உள்ள மனசுக்குள்ள ஒரு வெறி. அப்போ தலைவலி கண்ணாடி மாட்டினா குணமாயிரும். 150 ரூபா சேர்த்து வச்சாங்க, வாங்கி சாப்பிட்ற பணத்தை ஸ்கூலுக்கு போகிறது சேர்த்து வச்சு கோயம்புத்தூரில் ஒரு கண் டாக்டர் போய் பார்த்தேன். அவர் 150 ரூபா வாங்கிட்டு இன்னும் மிஷினில் செக் பண்ணிவிட்டு இன்னொரு 150 ரூபா கொண்டு வா கண்ணாடி மாட்டி விட்றேன். நான் மறுபடியும் 3 மாதம் வாங்கி சாப்பிட்ற பணத்தை சேமித்து வச்சு அதே இடத்துல நான் கட்டடிச்சுட்டு போனதெல்லாம் டாக்டர்கிட்ட தான். ஸ்கூலில் நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டுங்க. கட்டடிச்சு டாக்டர் தான் போவேன், வேற எங்கேயும் போக மாட்டேன். போய் கண்ணாடி மாட்டினேன். 1 வருஷம் கண்ணாடி மாட்டியிருந்தேன். தலைவலி குணமாக நம்பிக்கையில் குணமாகல, அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், கண்ணாடியால் தலைவலியை குணப்படுத்த முடியாது, அவர் வியாபாரம் பண்ணிட்டாரு. அப்போ தான் புரிஞ்சுது, கண் டாக்டர்கிட்ட போனால் கண்ணாடி தான் மாட்டிவிடுவாங்க. கண் டாக்டர்கிட்ட போய் மலச்சிக்கல் சொன்னாலும் கண்ணாடி மாட்டி விடுவாங்க. மலச்சிக்கலா கண்ணாடி மாட்டிக்கு குணமாகும். நம்ம புரிஞ்சுக்குங்க, யாரெல்லாம் என்னமெல்லாம் வச்சுருக்காங்களோ அதை விற்பாங்க. நீங்கள் எது சொன்னாலும் விற்பாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் டெய்லி கருவாடு விற்கிறார் பெரிய ஒருத்தர் வராரு, கத்திட்டு இருப்பாரு, கருவாடு கருவாடு கருவாடு, சக்கரை நோய்க்கு நல்லது, பிபிக்கு நல்லதுன்னு. அவருக்கு சக்கரை நோய் என்ன பிபின்னு தெரியாது, கருவாடு சாப்பிட்டு நல்லது வித்துட்டு இருக்கிறாரு. இப்படி என்ன பண்றாங்க, எப்ப சக்கரை நோய் பிபின்னு ஒரு நோய் இல்லாத நோய்க்கு உங்களுக்கு உண்டாச்சோ எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இருக்கிற சரக்கு எடுத்துட்டு சக்கரை குணமாகும் பிபி குணமாகும் வித்துற வேண்டியது. நாமளும் என்ன பண்றோம், எதிரியாவது குணமாகாதாலும் தேடிட்டு வாங்கிட்டே இருக்கிறோம். எல்லாத்தையும் வாங்கிட்டோம், ஆனா குணம் ஆகிறது இல்லை. ஏன்னா அப்படி ஒரு நோயே இல்லை. ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டாங்க 3 வருஷம். கும்பகோணத்துலேருந்து மணியாடு அமிச்சா வீட்டுக்கு வரும், பார்சல் வரும். சென்னையில் ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட டல்கோலஸ் அப்படிங்கிற பேதி மாத்திரையை 3 வருஷம் சாப்பிட்டேன். எனக்கு அந்த பேதி மாத்திரையோட தெரியாமல் 3 வருஷம் சாப்பிட்ருந்தேன். உடம்பே போயிடுச்சு, மொத்தமாக போயிடுச்சு. ஆனால் தலைவலி இல்லை. அப்போ தான் புரிஞ்சுது, ஏன்னா டெய்லி நைட்டு பேதி மாத்திரை சாப்பிட்டு வந்தால் காலையில் பேதி ஆயிடுது, தலைவலியே வரதில்லை. ஆனால் உடம்பு சுத்தமாக போயிடுச்சு, படுத்து படுக்க ஆகிட்டேன். இப்படி எல்லாம் ஆகி பிஇ சிவில் முடிச்சேங்க 98. அது வரைக்கும் இந்த பணம் இல்லை. முடிச்சோன்னே வேலை செய்ய ஆரம்பித்தேன். 20,000 30,000 50,000 கடைசியாக 1.5 லட்ச ரூபா சம்பளம். அதிகமாக வீட்டுக்கெல்லாம் கொடுக்கல, வந்த பணத்தையெல்லாம் கொண்டு போய் புக்கு டிவிடி மருத்துவ சம்மந்தப்பட்ட எல்லா கோர்ஸுக்கும் போகிறது. எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் போர்டு பொருட்களும் போய் பார்க்குறது, என் நோயை குணப்படுத்துறதுக்காக.
இப்படி போய் 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 ஒரு ஸ்டேஜ் இல்லை சரிங்களா, பெங்களூர்ல நான் மென்டல் ஆயிட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல மென்டலா இருக்க சுத்திட்டு இருக்கிறேன். நான் மகாராஷ்டிராவில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எல்என்டியில். டெய்லி ஒரு ஊசி போடுவேன், உடம்பே முடியாது. நைட் ஒர்க்கு, நைட்டு 12 மணி காலைல 6 மணிக்கு மறுபடியும் போய் வேலை செய்யணும். வேலை செஞ்சு செஞ்சு மென்டல் ஆகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு டாக்டர் போனால் ஊசி போடுவார், அடுத்த போனால் ஊசி போட மாட்டார் இல்லையா, அது அவரே ஊசி போட மாட்டார் இல்லைங்களா சொல்லிட்டு வேறு டாக்டர் போவேன். எனக்கு தெரியாது என்ன பண்ணுறேன்னு. மகாராஷ்டிராவில் மென்டலாகி சொல்லாமங்கெல்லாம் பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வேலையை ரிசைன் பண்ணாமல் சொல்லாமங்கெல்லாம் ஓடி வந்து நான் எங்கே இருக்கேன்னு யாருக்குமே தெரியாது. எங்கள் வீட்டுக்கு நான் எங்கே இருக்கேன்னு தெரியாது, கம்பெனிக்கும் தெரியாது. நடுவில் பெங்களூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து எத்தனை நாள் பைத்தியக்காரன் எனக்கும் தெரியாது. பைத்தியக்காரனாக இருந்து இப்படியே கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துட்டேன். வந்து சேர்ந்தேன்னா ஒரு வெறி, என் உடம்புக்கு என்ன, எல்லாரும் நல்லா இருக்காங்க, என் உடம்புக்கு என்னன்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே எந்த மருத்துவம் நம்ப மாட்டேன். ஏன்னா எல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க, யாரும் குணப்படுத்தலை. அதுக்கப்புறம் ரொம்ப வீரியமாக ஆரம்பித்தேன். எல்லா புக்கும் படித்தேன், எல்லா டிவிடியும் பார்த்தேன், எல்லா டாக்டரும் டிஸ்கஸ் பண்ணேன். கடைசியாக எனக்கு புரிஞ்சது தெரியுங்களா, எந்த மருத்துவராலையும் எந்த நோயை குணப்படுத்த முடியாது, நாம தான் நம்ம நோயை குணப்படுத்திக்கணும். இது புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இதுக்கு அடிப்படை கோயம்புத்தூரில் கவண்டம்பாளையத்தில் ரங்கராஜன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் என்னோட முக்கியமான குருநாதர். அவர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு, ஆனால் கிரிப்பு கிடைக்கல. என்னுடைய வாழ்க்கையோட அனுபவம் ரங்கராஜ்ஜி சொல்லி கொடுத்தது ப்ளஸ் ஒரு நாள் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே அவர் குளிச்சுட்டு வரேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லி புக் எடுத்து கொடுத்துட்டு போனார். வேதாத்திரி மகரிஷியோட டிப்ளமா படிப்பு புக்கு. முதல் 5 பேஜ் தான், 10 பேஜ் தான் படித்தேன். அந்த 10 பேஜில் தான் உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் ஒன்றா இருக்குது, சைட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம் இருக்குது, எந்த செல்லுக்கு எந்த வித்தியாசம் இல்லைங்கிற வார்த்தை அங்கே தான் எனக்கு கிடைச்சது. அந்த விஷயமும் ரங்கராஜி சொல்லி கொடுத்ததும் என்னோட வாழ்க்கை அனுபவமும் 3 ஒன்றா சேர்ந்து உட்காந்து லாஜிக்காக யோசிச்சு பார்க்கும் பொழுது எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஒரு சின்ன புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுதுன்னா, மருத்துவத்தை உடம்புக்கு அறிவு இருக்குங்கிற ஆங்கிளில் பார்த்தா நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆனால் எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க, நாம் படிக்கிற புக்குக்கு அறிவு இருக்குன்னு நினச்சி படிக்கிறாங்க. இதுதான் தப்பு. நமக்கு சொல்லிக் கொடுக்குற வாத்தியாருக்கு அறிவு இருக்குன்னு நினைக்கிறாங்க, அதுதான் தப்பு. உடம்புக்கு அறிவு இருக்கிற ஆங்கிள் என்ன வேணால் யோசிச்சு பாருங்க, எல்லாமே புரிஞ்சிடும். இப்படி என்னோட வாழ்க்கையோட அனுபவம் வேதாத்திரி மகரிஷியுடைய அந்த ஒரு 10 பேஜ். இன்னும் அந்த கோர்ஸ் வேதாத்திரி மகரிஷியோட ஒரு கோர்ஸுக்கு நான் போனதில்லை, ஒரு புக்கு முழுசாக படிச்சதில்லை. அந்த 10 பேஜ் ப்ளஸ் ரங்கராஜி சொல்லி கொடுத்து இவ்வளோதாங்க. இது 3 சேர்ந்தது தான் இந்த மருத்துவம். இவ்வளோதான், இதுதான் குருநாதர். இந்த மாதிரி நிறைய குருநாதர் இருக்காங்க எனக்கு. ஒவ்வொருத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிங்கிருக்கிறேன். 5% 10 15 சொல்லி பல குருநாதர்கிட்ட கொடுங்கன்னு மொத்த விஷயத்தையும் செஞ்சு ஜூஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட குருநாதர் கிடையாது. கொழுப்பு கட்டி இருந்தா ஆப்ரேஷன் பண்ணலாமா கேள்வி. கொழுப்பு கட்டி எப்படி வருது? எண்ணெய் பலகாரத்தையும் தேங்காவையும் எல்லாத்துலேயும் கொழுப்பு இருக்கு. ஆனால் எண்ணெய் பலகார தேங்காயில் கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக இருக்கு. எண்ணெய் பலகாரத்தையும் தேங்காவையும் ஒழுங்கா திங்க தெரியலன்னா இது உள்ள போய் கெட்ட கொழுப்பா மாறி எல்டிஎல் அப்படியா மாறி கொழுப்பு கட்டி வந்துடும். சரி, கொழுப்பு கட்டி ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஆப்ரேஷன் பண்ணா யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சோன்னே இனிமேல் எண்ணெய் பலகாரத்தையும் தேங்காவையும் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லைங்களா? மறுபடியும் கொழுப்பு கட்டி வரத்தான் செய்யும். இங்க ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா இங்க வரும், இங்க பண்ணீங்கன்னா இங்க வரும். புரிஞ்சுங்களா? எண்ணெய் பலகாரத்தையும் தேங்காவையும் திங்க தெரியாத வந்தது தான் கொழுப்பு கட்டி. அப்போ எண்ணெய் பலகாரத்தையும் தேங்காவையும் ஒழுங்கா சாப்பிட்டா கொழுப்பு கட்டி நீங்களே கரைச்சிக்கலாம், ₹1 செலவில்லாம. கொழுப்பு கட்டி வந்து என்ன சொல்லுவாங்க? எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாது, தேங்காய் சாப்பிடக்கூடாது. கொழுப்பு ஒழுங்கா சாப்பிட்டா நல்ல கொழுப்பு, கொழுப்பு திங்க தெரியலன்னா கெட்ட கொழுப்பு. கெட்ட கொழுப்பு உள்ள போச்சுன்னா இருதயத்தில் அடைச்சிக்கும், கொழுப்பு கட்டி வரும், ரத்த நாளங்கள் அடைச்சிக்கிட்டு பிபி அதிகம் பண்ணும். இதுதாங்க பிரச்சனை, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ பலூன் விட்டு இருதயத்தில் இருக்கிற கொழுப்பு எடுத்து என்ன பண்ண போறீங்க? இப்போ மறுபடியும் கொழுப்பு வருமா? அதே கொழுப்பு கட்டி உள்ள போய் நிக்குமா? யாரும் டெக்னிக் சொல்லி கொடுக்கலையா எப்படி ஒழுங்கா சாப்பிட்றதுன்னு? அப்போ மறுபடியும் கொழுப்பு கட்டி வரத்தான் செய்யும். அதனால கொழுப்பு கட்டி இருக்குதா பயப்படாதீங்க, அது வாட்டு கிடக்கட்டும். நீங்க வழக்கமா சாப்பிட்ற மாதிரி நம்ம டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதுவே கரைஞ்சி 0 ஆயிரும். ஆப்ரேஷன் பண்ணி அவசியம் இல்லை. ஏன் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்றோம்னா, எப்ப கத்தி வச்சு முடிஞ்ச வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணவே கூடாது வாழ்க்கையில. ஏன்னா இந்த ரோட்ல எல்லாம் OFC கேபிள்னு ஒன்று போகும், ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், டெலிஃபோனுக்கெல்லாம் போகும். ஒரே ஒரு சின்ன ஒயர் இருக்கும், அதில் கோடிக்கணக்கான லிங்க் இருக்கும். ஏங்க நாம கண்டுபிடிச்ச ஒரு குட்டி ஒயருக்கே கோடிக்கணக்கான லிங்க் இருக்குன்னா இந்த உடம்புக்குள்ள எவ்வளவு லிங்க் போயிட்டு இருக்கு தெரியுங்களா?
எப்போ சிசேரியன் பண்ணி அறுக்குறீங்களோ அந்த ஓஎஃப்சி கேபிள் இருக்கிற அத்தனை லிங்க் கட் ஆயிடும், எல்லா நோயும் வரும். எப்போ கத்தி எடுத்து உடம்புல எங்காவது அறுக்குறீங்களோ அது மூலமாக எவ்வளோ சக்தி பாஸ் ஆகிட்டு இருக்கு அக்குபஞ்சர் போனவங்களுக்கு தெரியும். எந்தெந்த உறுப்புக்கு சக்தி எங்கே ஓடுது வர்ணம் படிச்சவங்களுக்கு தெரியும். அப்போது ஒரு சக்தி இந்த மாதிரியே ஓடிட்டு இருக்குன்னா அதில் போய் அறுத்தீங்கன்னா என்ன ஆகும்? கரெக்டாக லிங்க் ஆகாதல்ல. என்னதான் பிறக்கும் போது நாம் இருக்கும்போது இருந்த அந்த லிங்க்கு அடுத்து என்னதான் ஒட்டினாலும் பழைய லிங்க் வராது. அதனால தயவு செய்து எப்பவுமே ஆப்ரேஷனுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. வேற வழியே இல்லை, எமர்ஜென்சி உயிரே போகுதுன்னா மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனா இப்ப என்ன நடக்குது? நான் உங்க குழந்தை கடத்தி வச்சுட்டு போன் பண்ணி, எங்க உங்க குழந்தை கடத்தி வச்சிருக்கேன், 3 லட்ச ரூபா கொடுத்தா குழந்தைய விடல கொண்டுருவேன்னு சொன்னா என்ன போலீஸை பிடிச்சி கொடுக்கீங்களா மாட்டீங்களா? ஆனா ஆஸ்பத்திரி ஐசியூக்குள்ள ஒரு ஆளை வச்சுக்கிட்டு 3 லட்ச ரூபா கொடுங்க இல்லைன்னா உயிர் போயிருந்துச்சுன்னா என்ன பண்ணி போய் கொடுப்பீங்க? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? உயிர் மேல பயம். நமக்கு நல்லா தெரியும் ஒன்றும் ஆகாதுன்னு, இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? வேற வழி இல்லை, பணம் இருக்கு. ஒருவேளை வெளியே உயிர் போச்சுன்னா என்ன பண்றது? வேற வழி இல்லாமல் கட்டிட்டு வரோம். புரிஞ்சுங்களா? உயிர் மேல் இருக்கிற பயம் தான் எல்லாத்துக்கும் காரணம். கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியும்னு சொல்றீங்களே, இது சட்டப்படி ஆகுமான்னு ஒருத்தர் மெட்ராஸ் கேட்கிறாரு. நான் திருப்பி அவர் கேட்டேன், கேன்சர் எய்ட்ஸ் வந்தா சட்டப்படி நீங்க செத்து போயிருவீங்களா, நான் சொல்ற மாதிரி குணப்படுத்திக்கலாம்? சட்டம் முக்கியமா உயிர் முக்கியமா உங்களுக்கு? அதாவது சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியும்னு சொல்லக்கூடாது தெரியுங்களா? சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியும்னு யாராவது சொல்ல அரசு பண்ற சட்டம் இருக்கு. சட்டப்படி சர்க்கரை நோய் வந்தா நீங்க வாழ்க்கை ஃபுல்லா மாத்திரை சாப்பிடணும், குணப்படுத்திக்கவே கூடாது. ஆனா இப்ப டெக்னிக் குணப்படுத்திட்டீங்களா, நல்லா தான் இருக்கிறீங்க. மருந்து மாத்திரை கம்பெனி என்ன பண்ணுது? நாம குணப்படுத்த முடியாதுன்னு சொன்ன நோயை எவனாவது குணப்படுத்த முடியும்னு சொன்னா உள்ளத்துக்கு போட்டு மிதிக்கிறதுக்கு ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்காங்க. இது நமக்கு தேவையா? நான் என்ன சொல்றேன், சட்டத்தையெல்லாம் பார்த்தா எந்த நோயும் குணப்படுத்த முடியாது. நீங்க சர்க்கரையை இல்லீகலா குணப்படுத்திக்கங்க, பிபியை இல்லீகலா குணப்படுத்திக்கங்க, லீகலா குணப்படுத்த முடியாது. அது அந்த மாதிரி டாக்டர் போனா சர்க்கரை குணப்படுத்த முடியாது, ஆஸ்மா குணப்படுத்த முடியாது, பிபியை குணப்படுத்த முடியாது, சரவாங்கி குணப்படுத்த முடியாது சொல்றாங்களா? அந்த மாதிரி கேன்சர் எய்ட்ஸையும் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. அதையே நம்புறீங்க? சர்க்கரையவே குணப்படுத்த வழி இல்லாத எந்த ஒரு மருத்துவராலையும் கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியாது. அவங்க கிட்ட போய் கேட்டதே தப்பு. முதல்ல கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியுமான்னு. அதனால கேன்சர் எய்ட்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பா குணப்படுத்த முடியும். இந்த வார்த்தை தான் குணப்படுத்தும். ஆக்சுவலா கேன்சர் எய்ட்ஸ் யாருமே கேன்சர் எய்ட்ஸ்ல சாகிறது இல்லை. அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, கேன்சர் எய்ட்ஸுங்கிறது குணப்படுத்த முடியாத நோய், இதுக்கு உலகத்துல மருந்தே இல்லை, வந்தா உயிர் போயிடும் 3 வரி எழுதி வச்சிருக்காங்கல்ல, அந்த வார்த்தை தான் கொலை பண்ணிட்டு இருக்கு. கேன்சர் எய்ட்ஸை விட கொடுமையான ஒரு விஷயம் இந்த வார்த்தை. அதனால கண்டிப்பா குணப்படுத்த முடியும். குணப்படுத்த முடியும் நீங்க நம்பினா மட்டும்தான் குணமாகும், இல்லைன்னா குணமே ஆகாது. வாக்கிங் போறது நல்லதா? வாக்கிங் போறது நல்லதுங்க, வாக்கிங் போகலாம். எப்பன்னா உங்களுக்கு யோகா, மூச்சு பயிற்சி, தியானம் தெரியலன்னா வாக்கிங் போகலாம். எப்போ யோகா தெரிஞ்சுக்கிட்டு வாக்கிங் போறீங்களோ வேஸ்ட். ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, உடம்புக்கு ஏதாவது வேலை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க, நீங்க வாக்கிங் போகலாம், பரவாயில்ல. வாக்கிங் போனா ஒரு குறிப்பிட்ட சதைகள் மட்டும்தான் வேலை செய்யும். 1 மணி நேரம் வாக்கிங் போறதை விட 1 மணி நேரம் எக்ஸசைஸ், ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, தியானம் பண்ணா பலவிதமான டைமென்ஷன் வேலை செய்யுமா? மூச்சு காத்தும் வேலை செய்யும், உடம்பும் வேலை செய்யும், மனசு எல்லாமே வேலை செய்யுங்களா? அதனால வாக்கிங் போறங்கிறது ஒரு பேசிக். யோகா, மூச்சு பயிற்சி, தியானம் தெரிஞ்சவங்க வாக்கிங் போகாதீங்க. அப்படியே வாக்கிங் போறதா இருந்தா என்ன பண்றாங்க தெரியுங்களா? 4 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்துட வேண்டியது, அப்புறம் 2 முட்டை பப்ஸ் உட்காந்து சாப்பிட வேண்டியது. சரியா போச்சுங்களா? வந்து முடிச்சுன்னு நேரம் முட்டை பப்ஸ் உட்காந்து சாப்பிட ஏதோ வாங்கி சாப்பிட வேண்டியது. அப்பா ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு வந்திருக்கோம், சாப்பிட வேண்டியது, முடிஞ்சு போச்சுங்களா? அப்புறத்துக்கு வாக்கிங் போறீங்க. வாக்கிங் போறது சில ரூல்ஸ் இருக்குது. வாக்கிங் போகும்போது செல்போன்ல பேசக்கூடாது, இயர்போன் மாட்டிருக்கூடாது. சில பேர் பாட்டு கேட்டு வாக்கிங் போறாங்க, பிரயோஜனம் இல்லை. சில பேர் ஏதோ கையில வச்சுட்டு சாப்பிட்டே வாக்கிங் போறாங்க, அதுவும் பிரயோஜனம் இல்லை. சில பேர் பேசிட்டு வாக்கிங் போறாங்க, 2 பேர் இருக்க வேண்டியது, பேசிக்கிட்டே போக வேண்டியது.
நேற்று தென்றல் பார்த்தியா, இந்த துளசி வந்து சாறு என்னமா கொடுமைப்படுத்திட்டா, நான் பார்க்கலையே நேற்று சொல்லிட்டு இந்த கதை பேசிட்டு போனேன். அங்கே எப்படி வாக்கிங் வைப்ரேஷன் கிடைக்கும்? பேசக்கூடாது. வாக்கிங் போகும்போது பேசக்கூடாது. எப்பவுமே கவனத்தை உடம்புல வச்சுட்டு நான் வாக்கிங் போகிறேன், உடம்புக்கு ரிலாக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு போனால் மட்டும்தான் வாக்கிங் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி வாக்கிங் போயிட்டு வந்த உடனே டூ வீலர் காரில் ஏறி வந்துடக்கூடாது. எப்பவுமே எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, ஆசனங்கள் பண்ணாலும் சரி, மூச்சு பயிற்சி பண்ணாலும் சரி, வாக்கிங் போனாலும் சரி, உடம்புக்கு எப்போ வேலை கொடுக்குறோமோ அரை மணி நேரம் வேலை கொடுத்தா ஒரு 5 நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துருங்க. வாக்கிங் 4 கிலோமீட்டர் போயிட்டு வருவீங்க, 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்து பாருங்க, அன்னைக்கு அவ்வளோ பிரபோதமாக இருக்கும். நம்ம பயிற்சி பண்ணுறோம், அந்த பயிற்சி பண்ணுறதுனால உடம்புக்குள்ள சில வேலை நடக்கும். வேலை நடக்கிறதுக்கு டைமிங் கொடுக்கறது இல்லை. எப்போ வாக்கிங் போயிட்டு வந்தவொடனே வேகம் பைக் எடுத்துகிட்டு ஓட்டுறீங்களோ அந்த வைப்ரேஷன் ஸ்பீடு அப்படியே தான் இருக்கும். 5 நிமிஷம் உட்காருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, கண்ணை மூடுங்க, உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாருங்க. இந்த வாக்கிங் போனனால உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு வேடிக்கை பாருங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாக்கிங் போகிறத விட தெருவுக்கு தெருவு யோகா இருக்குது. எங்கேயாவது போய் 4 யோகா கற்றுக்குங்க, வீட்லேயே பண்ணி பாருங்க. அது எங்கே வேணாலும் பண்ணலாம். வாக்கிங் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் போகணும், போக முடியாதுன்னு இடமெல்லாம் பிரச்சனை இருக்கும். யோகா கற்றுக்கிட்டிங்கன்னா 10க்கு 10 ரூபாய் வீட்லேயே பண்ணிக்கலாம். பத்தியம்னா என்ன? ஒரு சில இது சொல்கிறாங்க இல்லைங்களா, பத்தியமாக இருக்கணும் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இந்த நோய்க்கு இது சாப்பிடக்கூடாது, அந்த நோய்க்கு இது சாப்பிடக்கூடாது, இந்த மருந்து சாப்பிட்டா இந்த சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம மருத்துவத்தில் பத்தியமே கிடையாது. அதுக்கு பொதுவாக சுலபமான ஒரு டெக்னிக், உங்கள் நாக்கு எது பிடிச்சிருக்கோ சாப்பிடணும், எது பிடிக்கலையோ சாப்பிடக்கூடாது. ரொம்ப சுலபம். பத்தியும் கூட ஞாபகம் வச்சுக்கணும், பெரிய படிப்பு. இந்த நோய்க்கு அது, அந்த நோய் நிறைய கற்றுக்கணும். இது அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப சுலபமாக இருக்குங்களா. ஒரு பொருளத்துக்கு வாயில வைங்க, நாக்கு பிடிச்சா சாப்பிடுங்க, பிடிக்கலன்னா பத்தியம். எந்த பொருளை நாக்கு வேண்டாம்னு சொல்லுதோ அது பத்தியம், அவ்வளோதான். சாப்பிடாதீங்க. அதாவது சக்கரை நோய்க்கு இனிப்பு சாப்பிடக்கூடாது, பத்தியம். பிபிக்கு உப்பு சாப்பிடக்கூடாது. கொழுப்பு கட்டி இருந்தால், இருதயத்தில் அடைப்பு இருந்தால் எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாது. சொரியாசிஸ் இருந்தால் காரம் சாப்பிடக்கூடாது. இதான பத்தியம் வச்சுருக்கீங்க. அதுவே தப்பு. அப்புறம் என்ன போய் பண்ண போகிறீங்க? இனிப்பு சாப்பிட்டா தான் சக்கரை நோய் குணமாகும். இனிப்பு நாம் சொல்ல டெக்னிக் சாப்பிடணும். உப்பு சாப்பிட்டா தான் பிபி குணமாகும். எண்ணெய் பலகாரம் தேங்காய் சாப்பிட்டா தான் கொழுப்பு கட்டியெல்லாம் கரையும், இருதயத்தில் அடைப்பெல்லாம் நீங்கும். காரம் சேர்த்துக்கிட்டா தான் சொரியாசிஸ் குணமாகும். காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் தோலுக்கும் சம்மந்தம் இருக்கு, உப்புக்கு முடிக்கு சம்மந்தம் இருக்கு. இந்த மாதிரி எந்த உணவை எந்த நோய்க்கு பத்தியம் சொன்னாங்களோ இவங்கெல்லாம் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்க தெரியாதவங்க, புரிஞ்சுங்களா? அதனால எப்படி சாப்பிடணும்னு கத்துக்கிட்டோம் இல்லையா? காத்தும் ஹைட்ரஜன்கிற காத்தும் ஆக்சிஜன்கிற காத்தும் 3 காத்து ஒன்று சேர்ந்தா குளுக்கோஸ். இது ஒரு காற்று சம்பந்தப்பட்ட பொருள், ஒத்துக்குவீங்களா? ஃபேட் தெரியுங்களா? கொழுப்பு CN H2N+1 COOH. கொழுப்புங்கிறதும் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தது தான். புரோட்டீன்னா கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்தது. இப்படி நாம தான் பேர் வச்சிருக்கோம், கொழுப்பு புரோட்டீன் விட்டமின் கார்போஹைட்ரேட்னு. எல்லாத்துக்குள்ளேயும் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் தான் இருக்குது. சாப்பிடாம உயிரோடு இருக்காங்கல்ல பல பேர். எப்படி குளுக்கோஸ் கிடைக்குது? மூச்சு காத்து வழியா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாம் நுரையீரல் வழியா உள்ள போகுது இல்லைங்களா? உடம்பு காத்து வழியா கிடைக்கிற இந்த 3 காத்தையும் ஒன்று சேர்த்து குளுக்கோஸா மாற்றும், தெரியுங்களா? கொழுப்பு இருக்குல்ல உடம்புல, கொழுப்பை குளுக்கோஸா மாற்றும் உடம்பு. அதுக்கு பேர் அசிடோசிஸ் பேர். புரோட்டீனை கார்போஹைட்ரேட்டை கன்வெர்ட் பண்ணும். என்ன வேணா பண்ணுங்க உடம்பு. ஏங்க வடபோண்டா கொடுத்தா புது குழந்தைய உருவாக்கி வெளியே தள்ளுதாமா? இந்த உடம்புக்கு ஒரு கால்சியத்தை புரோட்டீன் அயன் விட்டமினா மாத்த தெரியாதா? அதனால நீங்க என்ன சாப்பிட்டாலும் உடம்பு என்ன பண்ணும்? எந்த பொருள் அதிகமாக சாப்பிட்றீங்களோ அந்த பொருளை எந்த பொருள் தேவை இருக்கோ கன்வர்ஷன் பண்ணிக்கும். அதனால தயவு செய்து இந்த சரிவிகித உணவெல்லாம் பார்க்காதீங்க. ரொம்ப சுலபங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு பாருங்க. இயற்கையாகவே உங்களால் ஒரே பொருளை சாப்பிட முடியாது, தெரியுங்களா?
உங்க வீட்டுல பருப்பு சாம்பார் வைங்க 3 நாளைக்கு. குழந்தை எழுதுறீங்களா பண்ணும், திட்டுவங்கள, ஏமா எப்ப பார்த்தாலும் பருப்பு சாம்பார் வைக்கிறியே அப்படி பக்கத்து வீட்டுல போய் ரசம் சாப்பாடு சாப்பிட்டு வரும். உங்க வீட்டுல 3 நாள் ரசம் சாப்பாடு வைங்க, பக்கத்து வீட்டுல போய் பருப்பு சாம்பார் சாப்பிட்டு. புரிஞ்சுங்களா? நாக்கு எப்ப ஒரே பொருள் உள்ள போகுதோ கண்டுபிடிச்சிடும், வேண்டான்ட்டு வேற பொருளை தாவும். எப்பவுமே வேற வீட்டுல போய் சாப்பிட்டு நல்லா இருக்கா? ஏன் தெரியுங்களா? நம்ம வீட்டுல ஒரே மாதிரி ஐட்டம் சாப்பிட்டே இருந்து அந்த குறிப்பிட்ட பொருள் இருக்கிற சத்து நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு இருக்கு, சில சத்து போக மாட்டேங்குது இல்லையா? ஏன் ஹோட்டல்ல போனா வேற வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல இருக்கிற அந்த பொருள் மட்டும் பிடிக்குதுன்னு சொல்லுவோம், அந்த ஆன்டி பண்ற அது மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த வீட்டுல குழந்தை சாப்பிட்டு வரும். ஏன்னா குழந்தைக்கு தெரியுது, நமக்கு தெரியுது. புரிஞ்சுக்குங்க, உடம்பு என்னைக்குமே உணவுக்காக ஆசைப்பட்டதில்லை, அது இருக்கிற சுவைக்கு தான் ஆசைப்படுது. அதனால நாக்கு தான் டாக்டருங்க, சுவை தான் மருந்து. இது பேலன்ஸ் டயட் பார்த்துக்கோ. நீங்க பொங்கல் அள்ளி வைங்க, 10 கரண்டி பொங்கல் போட்டு வாயில வைங்க, மொத்தம் சாப்பிட முடியுதா? கால்வாசி சாப்பிட்டோம்னா திகட்டுது இல்லைங்களா? ஆனா திகட்டும் போது ஒரு லெமன் ரைஸ் பக்கத்துல வைங்க, அது சாப்பிட ஆரம்பிப்பீங்க, அது நல்லா உள்ள போகும். நான் கேட்கிறேன், இது திகட்டிருச்சுல்ல, அப்போ உடம்பு பசி போதுன்னு சொல்லிடுச்சா? பசிக்கு போதுன்னு சொல்லல, அந்த ருசி போதுன்னு சொல்லிடுச்சு. அடுத்து லெமன் ரைஸ் வச்சு சாப்பிடுவீங்க. லெமன் ரைஸ் சாப்பிட்டு முடிக்க திகட்டும் பொழுது புளி சாப்பாடு வச்சு அதையும் சாப்பிடுவீங்க. புரிஞ்சுங்களா? அப்போ சாப்பாடு போதுன்னு சொல்லல, சுவை போதும், வேற உணவு கொடுங்குது. அதனால மறுபடியும் சொல்றேங்க, பேலன்ஸ் டயட்லாம் பார்க்காதீங்க. கிராமத்துல எல்லாம் காட்டு வேலை செய்யறவங்க வெறும் கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன பேலன்ஸ் டயட் இருக்கு அவங்களுக்கு? நம்மளோட ஆரோக்கியமா இருக்கிறாங்களா இல்லையா? இந்த பேலன்ஸ் டயட்டு, சரிவிகித உணவு, அது கம்மியாயிருச்சு இது கம்மியாயிருச்சுன்னு ஏன் சொல்றாங்கன்னா நம்மளை ஏமாத்துறதுக்காக சொல்றாங்க. ஏமாறாங்க. ஊட்டச்சத்து பானங்கள் குடிக்கலாமா? இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்டு, ஹார்லிக்ஸ், குளுக்கோஸ், போர்ன்விட்டா, இந்த மாதிரி காம்ப்ளான் எல்லாம் இந்த ஊட்டச்சத்து பானங்கள்லாம் குடிக்கலாமா அப்படின்னு கேள்வி. குடிக்கக்கூடாது. இல்லைங்க, அதில் நிறைய சத்து இருக்கு சொல்றாங்களே. யார் சொல்றா? அந்த கம்பெனிக்காரன் சொல்றான். ஏன் சொல்றான்? வியாபாரத்துக்காக சொல்றான். டிவியில் விளம்பரம் போடுறாங்க, கோல்டு ஃபிளாக் ஃபில்டர் சிகரெட் குடிச்சா அப்படி வண்டி ஓட்டலான்னு. அதுக்காக பிடிச்சிட்டு ஓட்டுவீங்களா? விஸ்கி விளம்பரம் வருது, பிராண்டி விளம்பரம் வருது, இல்லை குடிச்சா நார்மல் தானே சொல்றாங்க. அவங்க அப்படிதான் விளம்பரம் பண்ணிருப்பாங்க, நாம தான் புரிஞ்சுக்கணும். பல பேர் என்ன பண்றாங்க, ஒரு சின்ன டப்பால 3000 ரூபாய்க்கு கேட்டா இது பழங்கள் இருந்த எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்து கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறாங்க. நான் கேட்குறேன், 3000 ரூபாய்க்கு சின்ன டப்பா வாங்கிட்டு வரீங்களே, டெய்லி 30 ரூபாய்க்கு பழங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டால் 1 வருஷத்துக்கு சாப்பிடலாமா? அதையே பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்னொரு விஷயம் புரியுங்களா? பழங்கள்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த கடைசியா இருக்கிற எசன்ஸை மட்டும் குடிச்சுன்னா தெரியுமா, வாயில பட்டோன்னு நேரா உள்ள போய் ரத்தத்துல போய் கலந்துருதெல்லாம். நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனா ஒரு கெடுதல் இருக்கு. அதனால அதுல பழங்கள்ல இருந்து காய்கறிகள் இருக்கிற அந்த சத்தை மட்டும் எடுத்து என்ன பண்ணுவாங்க, பாட்டில கொடுத்துருவாங்க. குடிச்சு அடுத்த நிமிஷம் தெம்பு கிடைக்கும் உங்களுக்கு, பல நோய் குணமான மாதிரி தெரியும். ஆனா 10 வருஷம் தான் இருப்பீங்க, அதுக்கப்புறம் உயிர் போயிடும். ஏன் தெரியுங்களா? இதை குடிச்சு இது நேரா வாயில ஜீரணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பொருள் வயிற்றுல ஜீரணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜீரணம் பண்ண பொருள் ஊதுறோன்னு நேரா போய் ரத்தத்துல போய் கலந்துரும். இப்படி நேரா ரத்தத்துல போய் கலக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வாயில் இருக்கிற சுரப்பிக்கெல்லாம் என்ன வேலை, வயிற்றுக்கு சுரப்பிக்கு என்ன வேலை? என்ன ஆகும்? இதெல்லாம் வேலை செய்யாம துரு பிடிச்சு போயிடும். உங்க வீட்டுல உங்க பையன் இருக்கிறான், உங்க பையனுக்கு டெய்லி நீங்களே ஊட்டி விட்டுருங்க, டெய்லி நீங்களே கழுவி விட்டுருங்க, நீங்களே ஸ்கூலுக்கு போங்க, நீங்களே பரிச்சு எழுதுங்க, துவைச்சு போடுங்க, எல்லாமே அவன் செய்ய வேண்டிய வேலை எல்லாமே பண்ணீங்கன்னா உங்க குழந்தை மக்கா போயிடுவானா இல்லையா? அவங்கவுங்க சொந்தமா ஒரு காரியத்தை செய்யும் பொழுதுதான டேலண்ட் வரும். இந்த ஊட்டச்சத்து பானமெல்லாம் எவ்வளவு குடிக்கிறீங்களோ உடம்பு என்ன பண்ணும், நேரா உள்ள போய் ஒரு பொருளை சாப்பிட்டா அதுல இருக்கிற சத்தை பிரிக்கிற அறிவே இல்லாம போயிடும். நம்ம உடம்புல இருக்கிற சுரப்பி எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எதையாவது சுரந்துக்கிட்டே இருக்கணும். அந்தந்த உறுப்பு அந்தந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ சாகிற வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கணும். அப்பதான் எல்லா உறுப்பும் சுறுசுறுப்பா இருக்கும், எல்லா உறுப்பும் தெம்பா இருக்கும், எதை கொடுத்தாலும் ஜீரணம் பண்ணும். எப்போ ஊட்டச்சத்து பானம் யாரெல்லாம் நிறைய கொடுக்குறீங்களோ நேரடியாக சக்தி கிடைச்சிருமா, உடம்பு ஜீரண வேலையை நிறுத்திடும்.
அதுவும் இல்லாமல் யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. 10,000 5,000 சின்ன டப்பா, அதை நம்புகிறோம். ஆனால் கடவுள் சமைச்சு கொடுத்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள் நம்புறதில்ல. உண்மையிலே பார்த்தா இந்த கீரை காய்கறிலாம் இருக்கு இல்லைங்களா, வாயில போட்டு வாயில மென்று அது ஒரு ஸ்டேஜ் போய் அடுத்தது உணவு குழாய் வழியாக போய் இறைப்பையில ஜீரணமாகி சிறுகுடல்ல ஜீரணமாகி அங்கே பலவிதமான ஜீரண வேலை முடிச்சு பலவிதமான சத்து பொருளா மாதிரி ரத்தத்தில் கலந்தா அதுதான் உண்மையான சத்து. கெமிக்கல் மூலமா இவங்க என்னமோ எடுத்து அதை எவ்வளோ கெமிக்கல் போட்டு கெடாமல் இருக்கிற கெமிக்கலு, வாசம் வர கெமிக்கலு, நாக்கில் சுவையார் கெமிக்கலோட ஏகப்பட்ட கெமிக்கலை போட்டு அதுவும் சத்து தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் கெமிக்கலில் போட்ட சத்து உள்ளே போய் உடம்புக்கு நல்லது கொடுக்குதுங்க ஒரு வேலைக்கு தான் பண்ணுது. ஆனால் உடம்புக்கு எடுக்கிற 10 வேலையை பண்ணிட்டு இருக்கு. அதனால ஒரு 10 வருஷம் நல்லா இருப்பீங்க, அதை குடிக்கிட்டு நல்லா இருக்க முடியாது. நிறுத்தி பாருங்க, அது ஒரு அடிமை மாதிரி தான். தண்ணி அடிக்கிற மாதிரி, தம் அடிக்கிற மாதிரி இந்த ஊட்டச்சத்து பானமெல்லாம் குடிச்சு பாருங்க. குடிக்கல நல்லா இருக்காது, குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தயவு செய்து அதெல்லாம் வேண்டாம். இப்ப நீங்க பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா நமக்கு பின்னால ஒரு சந்தைக்கு யார் காப்பாத்துவா? எங்க அப்பா அம்மாவே குடிச்சிருந்தாலும் குடிக்க ஆரம்பிச்சுவாங்க எல்லாரும். நாம அதெல்லாம் வேண்டாம் நிறுத்தினாதானே பின்னால வரவங்க நிறுத்துவாங்க. ஒண்ணு இல்லைங்க, கடைவீதிக்கு போங்க, காய்கறிகள் போய் சண்டை போடுறீங்க. கீரை என்ன கட்டு 2 ரூபாயோ 1.5 ரூபாய் கொடுங்க, 50 காசு சண்டை போடுறோம். ஆனா 10,000 ஒரு டப்பா ஒருத்தன் கொடுத்தா 1 ரூபாய் யாராவது கம்மி பண்ணி வாங்க முடியுது? என்னைக்காவது கட்டை தான் வாங்கிட்டு வரீங்க, கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. 3000 ரூபாய் கொடுத்து வாங்குறமே, ரோட்ல கீரைக்காரட்டு போய் சண்டை போட்டுருக்கீங்க. ஒரு வாழைப்பழத்துக்கு போய் சண்டை, என்ன 2 ரூபாய்க்கு 2 தான் கொடுக்குற, 3 கொடுத்து சண்டை போட்டுருக்கோம். ஆனா யாருமே 5000 டப்பா சண்டையே போறது இல்லை. அந்த 5000 ரூபாய்க்கு தயவு செய்து காய்கறி பழங்கள் வீட்டில் டெய்லி வாங்கி வாங்கி போடுங்க. வேற ஒன்றும் பண்ணாதீங்க. பணம் அதுக்கு செலவு பண்ணுங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. முத்ரா தெரப்பியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல முத்திரையில் என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால முத்ரா தெரப்பிங்கிறது ஒரு டிசீஸ் ஓரியன்டேடு தெரப்பிங்க. இந்த மாதிரி பிடிச்சா காத்து அதிகமாகும், பிராணசக்தி அதிகமாகும். இந்த மாதிரி பிடிச்சா பிராணசக்தி கம்மியாகும். கேஸ் ட்ரபிள் இருக்கு உங்களுக்கு, மூட்டு முழங்கால வலிக்குது. அப்ப என்ன பண்ணலாம்? காத்து உள்ள கெட்டு போய் கிடக்கு, அதை வெளியே மிச்சா குணப்படுத்திடலாம்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த முத்திரை சொல்லி கொடுத்தாங்க. இது என்னாச்சுன்னா எல்லா புக்லையும் எழுதி இருக்குது, தப்பா எழுதி இருக்கு. மூட்டு முழங்கால் வலி இருக்கிறவங்க, சரவாங்கி இருக்கிறவங்க இந்த முத்திரை வாயு முத்திரைன்னு பேரு, இதை போட்டா குணம் வாங்குறாங்க. தப்பு. இதை போட்டா என்ன தெரியுங்களா, உடம்புல இருக்கிற பிராணசக்தியெல்லாம் வெளியே போயிடும். எவ்வளவு பிராணசக்தி வெளியே போதோ நோய் வரும். கேஸ் ட்ரபிள் இருக்கு, வயிறு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, மூட்டு வலிக்குதுன்னா இதை போடணும். 10 நிமிஷம் போடணும், 5 நிமிஷம் போடணும். வலி குணமான அடுத்த நிமிஷம் விட்டுறணும். வாழ்க்கையில போடவே கூடாது. இப்படி பிடிச்சா காத்து அதிகமாகும், இப்படி பிடிச்சா காத்து கம்மியாகும். புரிஞ்சுங்களா? அப்போ இது என்னாச்சுன்னா முத்திரை தெரப்பியில் என்ன பிரச்சனைனா, ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு இது பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இவங்க 15 வருஷம் பண்றாங்க. அப்போ ஒரு பஞ்சபூதம் கம்மி அதிகமாக இருக்கிற நோய் இவங்க இதை பிடிச்சு 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 இந்த பக்கம் எடுத்து விட்டுருவாங்க. காத்து அதிகமா இருக்கிறதால நோய் வந்துச்சு, இப்படி பிடிச்சனாகும் காத்து கம்மியா இருக்கிற நோய் வந்துடும். நோய் வராது, வேற நோய் வரும். மத்தியானத்துக்கு மேல இந்த முத்திரா தெரப்பி பத்தி பார்க்கலாங்க, அப்ப விரிவா சொல்றேன். ஆக மொத்தம் முத்திரா தெரப்பிங்கிறது ஒரு டிசீஸ் இருந்தா இமிடியேட்டா குணப்படுத்துறதுக்கான ஒரு சயின்ஸ். அதை கத்துக்கிறீங்க, அப்ளை பண்றீங்க, குணமானா விட்டுறணும். ஒரு சில குறிப்பிட்ட முத்திரைகள் மட்டும்தான் எப்ப வேணாலும் போடலாம். அதுல சின் முத்திராங்கிறது ஞான முத்திரைன்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவு வருஷம் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. இந்த ஒரு முத்திரையை தவிர எந்த முத்திரையை எப்ப போட்டாலும் அது உடம்புல ஒரு பஞ்சபூத சக்தி இழுக்கும், கூட்டும், அதிகம் ஒன்றும் குறைக்கும். அதனால அதெல்லாம் சரியான குருநாதர்கிட்ட கேட்டுட்டு சரியான அளவு தான் பண்ணணும். நீங்களே கண்ணாமண்ணான்னு பண்ணீங்கன்னா உடம்புல என்னமோ ஆகி போயிடும். அப்புறம் அதுக்கு தனியாக நீங்க மருத்துவம் பார்க்க வேண்டிய அவசியம் வந்துடும். அதனால டிசீஸ் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க. சும்மா யாராவது சொல்லிட்டாங்கிறதுக்காக நீங்க டெய்லி மேலே பிடிச்சிட்டு இருக்காதீங்க, நோய்களை உண்டு பண்ணும். அலோபதி, ஹோமியோபதி, சித்த, ஆயுர்வேத, யுனானி, அக்குபஞ்சர், முத்ரா, ரெய்கி, பிராணகிரி, தொடுவர்மம், இந்த மாதிரி மற்ற மருத்துவங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் நம்ம பார்க்குற இந்த அனாட்டமிக் தெரப்பி மருத்துவத்துக்கும் என்ன
கனெக்ஷன். இதை செஞ்சால் அதெல்லாம் போகலாமா வேண்டாமான்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதுக்கான பதில் சொல்லிடுறேன். ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குங்க. எனக்கு இப்போ யாராவது ஓடி வந்து கத்தி எடுத்து கண்ணில் சொருகனா நான் அலோபதிட்டு தான் முதல்ல போவேன். புரிஞ்சுங்களா? அலோபதி வேணும். எப்போ? எமர்ஜென்சியில் மட்டும்தான் வேணும். ஆக்சிடென்ட் ஆகுது, பாம்பு கடிக்குது, கத்தியில் குத்துறாங்க, துப்பாக்கி எடுத்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆபத்து காலத்தில் எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் அலோபதி சரியான மருத்துவம். ஆனால் சக்கரை, பிபி, ஆஸ்துமா, கேன்சர், எய்ட்ஸுக்கு மருத்துவம் பார்க்குறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் குணப்படுத்த முடியாது அலோபதியாக. வேண்டாங்க. அக்குபஞ்சரில் 1 செகண்டில் குணப்படுத்தலாம். அதான் என்ன சொல்கிறேன்னாங்க, ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. நாம் என்ன பண்ணுறோம்னா எந்த மருத்துவத்துக்கும் எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. புரிஞ்சுக்குங்க. நான் வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு நண்பன். நம்ம வீட்டில் ஒரு நோய் வந்தால் என்ன முடிவு பண்ணி உட்காந்து பேசுவோம் இல்லையா, என்ன பண்ணலான்னு. ஒரு பக்கமாக சரிஞ்சு படுத்துட்டீங்க, நைட்டு அசந்து தூங்கிட்டீங்க, கைக்குள்ள சதை வந்து பிளாக் ஆயிடுச்சு, கை தூக்க முடியல, இறக்க பண்ணுவீங்க. நம்ம முறையில் சாப்பிட்டீங்கன்னா 40 நாள் ஆகும், 50 நாள் ஆகும். ஏன்னா அது உள்ள போய் வேலை செய்யணும். அப்போ பக்கத்தில் நீவு இருக்கிறத போய் நீவு விடலாம் என்ன போட்டு. புரிஞ்சுங்களா? எல்லா மருத்துவம் வேணும், எப்போ வேணுங்கிறது தான் முக்கியம். அப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட மருத்துவத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. ஹோமியோபதியோட கான்செப்ட் புரியுங்களா? அலோபதி பத்தி முதல்ல பேச. அலோபதிங்கிறது டெம்பரவரி மருத்துவம். வயித்தால போறதுக்கு போகும்போது அலோபதி மருத்துவத்துக்கு போனீங்கன்னா வயித்தால போறதை நிறுத்துறதுக்கு தான் மருத்துவம் இருக்கு. புரிஞ்சுங்களா? வயித்தால போறது நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப எப்ப போகணும் அலோபதி கிட்ட? காலைல 12வது பரீட்சை எழுதுறீங்க. குழந்தை வந்து 12வது படிக்குது, பரீட்சை காலையில, வேதி ஆகிட்டு இருக்கு. இப்ப பரீட்சை கேன்சல் பண்ண முடியுமா? இப்ப அலோபதி போங்க, வேதி இடத்துக்கு மாத்திரை சாப்பிடுங்க, பரீட்சை எழுதிட்டு வாங்க. அடுத்த முறை வேதி ஆகும் பொழுது இயற்கையா வேதி ஆகிறத விட்டு தான் குணப்படுத்தணும். புரிஞ்சுங்களா? காய்ச்சல் வந்ததுன்னா நாளை காலையில பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட். காய்ச்சல் வந்துருச்சு, நம்ம மருத்துவத்து பிரகாரம் காய்ச்சல் வந்தா என்ன பண்ணணும்? பேசாம கம்பளி போத்தி படுத்து தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். இயற்கையாக தான் குணப்படுத்தணும். அதான் நல்ல மருத்துவம், இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு எமர்ஜென்சி, நாளை காலையில ஒரு இடத்துல மீட்டிங் அட்டன் பண்ணணும், ஆனா காய்ச்சல் இருக்கு, நடக்க முடியல. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க அலோபதியை பயன்படுத்தி ஒரு ஊசியை போட்டுட்டு காய்ச்சலை குணப்படுத்திட்டு இல்லை, காய்ச்சலை சப்ரஸ் பண்ணிட்டு நீங்க அந்த வேலையை பண்ணுங்க, எமர்ஜென்சியில மட்டும். புரிஞ்சுங்களா? புரிஞ்சுக்குங்க. அலோபதிங்கிறது எமர்ஜென்சி. ஹோமியோபதிங்கிறது அலோபதியில எமர்ஜென்சிக்கு பார்க்குறாங்க, அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. நோய்களை அலோ பண்ணணும், நோய்களை விட்டுறணும், அதுவே தான் குணமாகும், நாம ஆப்போசிட்ல போய் குணப்படுத்த முடியாதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஹோமியோபதி. ஹோமியோபதி டாக்டர் ஒருத்தர் போய் வேதியாதுங்கன்னு சொன்னா அவர் ஒரு மாத்திரை கொடுத்து உடனே நின்று போச்சுன்னா அவர் ஹோமியோபதி டாக்டரே கிடையாது. கான்செப்டே தப்பு. ஹோமியோபதியில வேதி ஆகும்போது போனீங்கன்னா ஒரு மாத்திரை கொடுத்து இது சாப்பிடுங்க, நல்லா பேதி ஆகும், ஆனா டயர்ட் ஆகாது, தெம்பு கொடுக்குன்னு சொல்லணும். புரிஞ்சுங்களா? அப்போ பேதி ஆகுறதுங்கிறது நம்ம உடம்புல நடக்கிற ஒரு நோயை குணப்படுத்துற ஒரு மருத்துவம். பேதிங்கிறதே மருத்துவம். மருத்துவத்துக்கு எதுக்கு நீங்க மருத்துவம் பார்ப்பீங்க? அப்ப புரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. எப்ப வேணுமோ அப்பதான் போகணும். சார் கேட்ட மாதிரி ஹார்ட் அட்டாக், ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் ஹார்ட் அட்டாக், நான் போய் மைக்கு பிடிச்சி ஹார்ட் அட்டாக் என்பது அப்படின்னு பேசிட்டு இருந்தா குணமாகுமா? இல்லை அலோபதி டாக்டர் மருந்து மாத்திரை இருக்குமா? ஊசி இருக்குமா? ஒன்றும் இருக்காது. அக்குபஞ்சர் 1 நிமிஷம் நாடி பார்க்கலாம், 1 நிமிஷம் ட்ரீட்மெண்ட், எந்திரிச்சு உட்காந்துருவார். ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அக்குபஞ்சர் தொட்டா நாடி பார்த்தோன்னு சொல்லிடலாம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஹார்ட் அட்டாக்ங்கிறது இறுதி சம்பந்தப்பட்ட நோய். கிடையவே கிடையாது. உடம்புல எந்த உறுப்பு பாதிச்சாலும் ஹார்ட் அட்டாக் வரும். அக்குபஞ்சர்ல நாடி பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப எந்த உறுப்பு வீக்கா இருக்கோ அந்த உறுப்புனாலதான் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கு. அந்த உறுப்புக்கு ஸ்டிமுலேட் பண்ணா ஹார்ட் அட்டாக் குணமாயிரும். இப்படி நான் என்ன சொல்றேன்னாங்க, முத்ரா தெரப்பின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. கேஸ் ட்ரபிள் இருக்கா, 2 நிமிஷம் பிடிச்சு பாருங்க, காணாம போயிடும். வாத பித்த சிலேத்து மொத்தம் எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம்னு முத்திரை. பித்தம் இருக்கா, பித்தம் 10 நிமிஷம் காணாம போயிடும். இப்படி நான் என்ன சொல்றேன்னா, எல்லா மருத்துவத்துக்கிட்டையும் ஒரு சிறப்பு இருக்குது. ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க, என்னால எல்லா நோயும் குணப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. அதான் தப்பு.
ஒரு நோயாளியை பார்த்தோன்னே நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு நோயாளியை பார்த்தோன்னே அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு நீங்க இந்த மருத்துவத்துக்கு போங்க சரியா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லா மருத்துவம் என்ன சிறப்பு இருக்கு தப்பு இருக்குன்னு தெரியலைங்களா? இந்த மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்க பிறக்கும் பொழுதே ஊனமா, அதாவது மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் நீரோதெரப்பின்னு ஒரு மருத்துவம் இருக்கு, அருமையா குணப்படுத்தும்.